அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நாங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஏன்னா வாரம் வாரம் எங்களுடைய டீமுக்கு எங்களுடைய ஆஸ்மான் ஃபாஸ்ட் ஐயா அது மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. 2025 நம்ம சபை ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சாங்க. பொதுவாகவே ரெபெக்காள் தான் நீங்கள் எல்லாருமே ரெபெக்காள் எப்படி உவக்கும் தண்ணீர் வார்ப்பேன் ஒட்டக்கத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன் சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த நம்முடைய ஆஸ்பான் ஐயாவுடைய டீம் சர்ச்சஸ் எல்லாருமே. அதுதான் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி அடிச்சிருக்கிறாங்க, உனக்கு கொடுக்குறதே ஏதா லாபம், நீ வேற மற்றவங்களுக்கு கொடுக்குறியான்னு அடிப்பாங்க. தர்மம் தனக்கு மிஞ்சி தான் தர்மம்னுவாங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் பேசின பிறகு ஒரு வார்த்தை கூட கேட்கல, இங்கே எங்கே போகிறீங்கன்னு தான் கேட்டாங்க. நாங்கள் சொன்ன இது எதுக்கு போகிறோம் அப்படி சொல்லி சொன்னோம். உடனே நம்ம இடத்துலையும் ஒரு ப்ரேயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய சந்தோஷம். ப்ரேயர் வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் எப்படி சாப்பாடு டீ என்னென்னலாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்து எங்களை பாதுகாத்துட்டு வராங்க. அதுதான் இது சபையுடைய. நான் ஒரு காலத்தில் மெழுகுவத்தி விற்றப்போ அப்பா பெரிய ஐயா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்களை கைப்பிடிச்சி சொன்னாங்க, தம்பி நீங்களாம் ஊழியத்துக்கு வரணும், கர்த்தர் நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கைப்பிடிச்சதுடைய நிழல் தான் நிஜமாக வந்து நிற்கிறோம். அதுதான் கர்த்தர். சரி, நம்ம எல்லாரும் எனக்கு அந்த அதில் ஒரு அடி மேயர் காட்டுங்க. இந்த பாட்டு எனக்கு நான் பாடவே மாட்டேன், இது வேண்டாம், எல்லாரும் இது டெத்தில் தானே பாடுறாங்கன்னு சொல்லி யோசிச்சு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை தான் யோசிச்சு பார்த்தேன். அதுல பரலோகம் 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 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல அவர் சொல்றாரு. அதுதான் வருத்தம் பசிதாகும் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகும் இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோக சொந்த என்று காண்பேனோ, பரலோக சொந்த என்று காண்பேனோ. இனி நான் வா பாடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க, சத்தமா பாடுங்க. இனி நான் இந்த பாட்டு எல்லாரும் சொல்லும்போது நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. பாடின பாட்டு தான், ஆனால் இதை பாடும்போது இது கேட்கும் போதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் எல்லா அளவுலையும் ஒரு தகுதிகளும் கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கு யாரும் இந்த பாட்டு பொறுத்தவரையில் பாடும்போது என்னுடைய மனைவி என்னை கூட்டு போன என் நண்பர் அவர் சும்மா எனக்கு பஸ் ஏற்றிட்டு திரும்பினாங்களாம் பாருங்க. என்னை ஏற்றி விட்ட காருடைய டோர் பஸ் வந்து நான் ஏறின பஸ்ஸே வந்து மோதிட்டு போயிடுச்சு. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா என்னுடைய மனைவி ரிலீஸ் பண்ண 3ஆவது நாளில் என்னுடைய மனைவி செவ்வாப்பேட்டை பிளாட்ஃபார்மில் 3 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போய் விழுந்துட்டாங்க. அவ்வளோதான் எங்கள் கதை நினச்சிட்டோம். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய நாங்கள்லாம் எங்களுக்கு வேறு ஸ்போர்ட்ஸே தெரியாது, நாங்கள் வியாபாரம் பண்ணலான்னு கொரோனா காலத்தில் பார்த்தோம். ஆனால் எனக்கும் எங்களுடைய டீமில் இருக்கிற 60 குடும்பங்களுக்கும்
கர்த்தர் இந்த பாட்டு தான் சாப்பாடு போட்டுச்சு. முதலாவது கர்த்தருடைய கிருபை இந்த பாட்டு. அதுதான் அந்த நேரத்தில் தான் அண்ணன் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மத்தியில் இந்த உதவாக்காரையும் கூப்பிட்டு கர்த்தர் அண்ணன் மூலியமாக பயன்படுத்தினார். அதுதான் நான் யோசிச்சு பார்த்த இந்த பாட்டு. சரி, நம்ம அந்த பாட்டு பாடிட்டு என்னுடைய ஆசை என்னன்னா உருகாத நிஜம் பாடணும்னு வேகமாக, அதுக்காக தானே வேகமாக அந்த பாட்டை முடிச்சினாரு. எப் மேஜர் காட்டுங்க. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. அல்லேலூயா. இந்த பரலோகமே என் சொந்தமே. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண அன்னைக்கு காலையில் ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. சாயந்தரமும் ஃபோன் பண்ணி வச்சுட்டு எப்பவுமே நான் ஏதாவது பார்த்து கேட்டுட்டு போவேன். அன்னைக்கு பார்த்து நான் ஃபோன் எதுவும் கேட்கல. எனக்கு ஏதோ ஏன்னா என்னுடைய பையன் வியாழக்கிழமை காலையில் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டான். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சரி, ஏதோ அந்த கவலையிலேயே ஊழியத்துக்கு நாகர்கோவில் போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, அங்கே போய் இறங்கின உடனே என்னுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நான் நொறுங்கி போயிட்டேன். ஆனால் எதுவுமே வெளிப்படுத்தலாம். ஒரு காலத்தில் நான் தேம்பி அழுவும். ஆனால் நம்ம பாடி இருக்கல, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன். அது வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. ஒரு காலத்தில் கர்த்தரை நம்புறவன் நம்மளாம் அழமாட்டான். ஆனால் இன்னைக்கு எப்பவுமே சரி, எது நடந்தாலுமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நான் ஊழித்து கூட வரலன்னு கூட நான் வந்துடலான்னு பார்த்தேன் ட்ரெயினுக்கு. அதனால் கர்த்தர் அப்படி பாதுகாத்தார். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த கல்வாரி தாங்க என்னையும் உங்களையும் தேற்று. உண்மையுமே எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ அறிவில் ஞானத்தில் எல்லா விஷயத்திலும் தேர்ந்தவங்க இருப்பாங்க. ஆனால் அற்ப பிரயோஜனமான என்னை திரும்ப கூப்பிட்டு அண்ணன் ஆஸ்போன் அண்ணன் கூப்பிட்டு பயன்படுத்துறதுக்காக எங்க சார்பாக என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி சொல்றோம். தம்பிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவன் காலையில திரும்பவும் அம்மா போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அவன் 10th படிக்கிறான். அதே எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரம். எங்களால் முடியாத ஆண்டு நாங்கள் எங்களால் ஆன மட்டும் பார்த்துட்டோம். அவன் எக்ஸாமுக்குள்ள சரியாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கணுங்க. டி மைனர் காட்டுங்க. டி மைனர். அவரு வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அப்பேற்பட்டவரை சாதாரண ஒரு மனுஷாட்சியா இன்னொரு மனுஷனுக்கு அவ்வளோ மனசு பரிதவிக்கல. ஆனா அப்பேற்பட்டவரை இயற்கையே பரிதவிச்சா. தேவாலயத்திரை 2ஆய் கிழிந்ததன்றோ தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, பூமி அதிர்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, காரிருள் சூழ்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். அடங்காத கண்கள் வழியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை உருகாதோ நெஞ்சம். நடமாட முடியா தடுமாறி கிடந்த
அதுதான் சிலுவையின் பரிசு. தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உருகாதோ நெஞ்சம், தொட்டு தூக்கி கனிவோடு நோக்கி கருணையால் சுகம் தந்ததாரே, தன் கரங்களில் தானியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. தன் கரங்களில் தானியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உருகாதோ நெஞ்சம், சிந்தையில் பாவம் நிறைவானதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, சிந்தையில் பாவம் நிறைவானதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, நிந்தையை சுமந்து நிந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே, தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. தன் சிரசினில் முட்களோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர்.